இந்த கல்யாணம் நடக்குமான்னு தெரியல. இந்த கல்யாணம் நடந்தா சூசைட் பண்ணிப்பேன்னு மேகா மிரட்டிட்டு இருக்கா. இவ்ளோ அச்சுறுத்தலுக்கு நடுவுல இந்த கல்யாணம் நடக்குமான்னு யோசிக்கிறேன். நிஜமா சொல்றேன், எனக்கு இந்த கல்யாணம் நடக்கும்ன்ற நம்பிக்கையே போயிடுச்சு. செல்லம்மா, ஏன் செல்லம்மா இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல சார். சாமி கிட்ட நீங்க பேசி அழறத எல்லாத்தையும் நான் கேட்டேன். இப்ப எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்களை இப்படி ஒரு சூழ்நிலையில தள்ளிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? பாவம், உங்க மேல எந்த தப்புமே இல்ல. என் கோவம் எல்லாம் என் மேலதான். என் தலைவிதி என்னன்னு எழுதி இருக்கோ அதுபடிதானே நடக்கும். கடவுள் எப்பவுமே என் வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறார் போல இருக்கு. அதான் இப்படி சோதனை மேல சோதனை கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம கல்யாணம் நடக்குமா என்னன்னு உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? ஆமா சார், இந்த கல்யாணத்தை நிறுத்தியே தீருவேன்னு மேகா சவால் விட்டுட்டு போயிருக்கா. அதை நினைச்சாதான் சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக விபரீதமா முடிவெடுத்துட்டானா காலம் பூரா அது நமக்கு குற்ற உணர்வா இருக்கும் சார். இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? இப்ப இந்த கல்யாணம் தேவையான யோசிக்கிறேன் சார். செல்லம்மா, என்ன சொல்றீங்க? ஆமா சார், நம்ம கல்யாணம் பண்ணிக்க போய் மேகா ஏதாவது பண்ணிக்கிட்டானா இந்த ஊர் உலகம் அவ சாவுக்கு நாம தான் காரணம்னு பழிக்கும். அந்த குற்ற உணர்வோட நம்மளால வாழ முடியாது சார். என்ன செல்லம்மா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நான் கூட இந்த கல்யாணம் தேவையில்லைன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது தப்புங்கிறத நான் இப்ப உணர்ந்துட்டேன். தப்பே பண்ணாதப்போ நாம எதுக்காக பயப்படணும் செல்லம்மா? தாத்தா சொல்ற மாதிரி இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கணும் செல்லம்மா. மேகாக்காகலாம் நாம பின்வாங்க கூடாது. இங்க பாருங்க, நம்மள பிரிக்கணுங்கிறதுக்காக தான் மேகா இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு பழியை என் மேல போட்டிருக்கான். தயவு செஞ்சு நீங்க கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுல இருந்து பின்வாங்கிடாதீங்க. தாத்தா சொன்ன வார்த்தையை தான் நாம காப்பாத்தணும். இந்த கல்யாணம் நடக்கணும்.